அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எம்சிஎக்ஸ் மார்க்கெட் அதாவது க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எல்லாமே எஸ்டர்டே ஈவினிங் கொஞ்சம் நினச்ச மாதிரி ஒரு பை சைடு போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பேரலல் சேனல், அதாவது க்ரூட் ஆயில் ஒரு 6645 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 6743 ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 6743ங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அதாவது பிவோட் லெவலோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இதையும் கிராஸ் பண்ணிட்டு நமக்கு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் கோல்டு, சில்வர் எல்லாமே ஒரு பை சைடுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ்டர்டே நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஈவினிங்ஸ், அதாவது மார்னிங் எம்சிஎக்ஸ் செஷன் ஹாலிடே, அதாவது க்ளோஸ்டு ஈவினிங் 5 o'clock ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஓப்பன் ஆகிறப்ப ஸோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஎஸ் ஆயில் நமக்கு ஒரு $2 பக்கம் டவுன் ஆயிருக்குங்க. அதாவது 72.46 69.32 வரைக்கும் நமக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, ஹார்மஸ்ல அதாவது ஷிப்பிங்கோட டிராஃபிக் 57% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 24க்கு முன்னாடி ஒரு 56 கப்பல் பாஸ் ஆனது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜூன் 24 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 78 ஷிப்ஸ் இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ஓமன் சேஃப்டி காரிடார் யூஸ்ட், அதாவது ஓமன்ல இருக்க சேஃப்டி காரிடார் இதுல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 33 ஷிப்ஸுக்கு சேஃப்டியா கிராஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல என்னென்ன ஷிப்ஸ் போயிருக்கு அப்படின்னா, ஆயில் அண்ட் கெமிக்கல் டேங்கர்ஸ் ஒரு 22 கப்பலும், பல்க் கேரியர்ஸ்ல ஒரு 21 கப்பலும், கார்கோ ஷிப்ஸ்ல ஒரு 12 கப்பலும், கண்டெய்னர் ஷிப்ஸ்ல ஒரு 7, எல்பிஜி எல்என்ஜி டேங்கர்ஸ்ல 4 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் ஒரு பீஸ் டீல் சைன் ஆனதுல இருந்து நமக்கு கரெக்டா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா என்னங்க நடக்கும் அப்படின்னா, எப்பவும் போலதான் க்ரூட் ஆயில் ஒரு சப்ளை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஒரு $2 பக்கம் டவுன் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸா இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ பாசிட்டிவ் ஃபார் ஓஎம்சிஎஸ் அண்ட் ரிஃபைனிங் கம்பெனிஸ், ஓஎன்ஜிசி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாம இந்திய ரூபாய் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. க்ரூட் ஆயில் இம்போர்ட் காஸ்ட் நமக்கு குறையும். ஸோ இந்த 3 பாசிட்டிவ் நியூஸ் இருக்கனால ஸோ நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, இப்போ மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் பை போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இருந்தாலுமே நமக்கு உலக சந்தைகள், அதாவது கொரியன் மார்க்கெட், நிக்கி எல்லாமே நமக்கு டவுன்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ மண்டே காலையில ஓப்பன் ஆகட்டும். ஸோ அந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ யூஎஸ் ஆயில் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மறக்காம இந்த சார்ட்டை நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock உள்ளார இந்த 69.32 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸோ நமக்கு க்ரூட் ஆயிலுமே கொஞ்சம் செல்லிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சப்போஸ் நீங்க இதுல பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, க்ரூட் ஆயில்ல நீங்க இந்த லெவலையாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கணும். எதனால நான் யூஎஸ் ஆயிலும் இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா யூஎஸ் ஆயில பிரேக் அவுட் நடந்திருக்கும். நல்லா பாருங்க, இப்போ யூஎஸ் ஆயிலோட லோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கும். நம்ம என்ன நினைப்போம், க்ரூட் ஆயில்ல நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரூட் ஆயில் எக்ஸாக்டா இந்த 6551க்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு, ஸோ இந்த சப்போர்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனா யூஎஸ் ஆயில செல் சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனா நமக்கு யூஎஸ் ஆயில இருக்கிற டபுள் பாட்டம் சப்போர்ட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு கொஞ்சம் மேல வந்துட்டு இருந்தது அப்படின்னா தாராளமா இந்த இடம் நமக்கு அகைன் ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும், இந்த 655. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பன் ஆகிறது கண்டிப்பா $2 இருக்கிறனால ஒரு 6650 ஓப்பனிங் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஓப்பன் ஆனா இந்த இடம் வரத்துக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
அந்த மாதிரி டைமில் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். எடுத்த இடத்துலயே ஓப்பனிங்க இந்த இடம் தான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் டிமாண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, டிமாண்ட் மேக்ஸிமம் கொடுக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு அதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு இயல்பு நிலைக்கு வந்து திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. அதனால சப்ளை தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போயிருக்கும். 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எஸ்டர்டே வந்து எந்த மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்னை பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து டிரா பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் 306.9க்கு வந்தால் ஒரு பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லலாம். 306.9 303.6 வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கொடுத்துட்டு நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 315.9, அதாவது 315.9. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு 4 எல்பிஜி டேங்கரும் 2 எல்என்ஜி டேங்கரும் கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே நேச்சுரல் கேஸுக்கு வந்து சப்ளை தான். பட் நேச்சுரல் கேஸ் ஃபாரெக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து எக்ஸாக்டாக அதுவுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 315.9. அப்படியே இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே ஓப்பன் ஆனாலும் மறுபடியும் இந்த 315.9க்கு கீழே க்ளோஸ் வச்சா செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பை சைடுங்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர் வந்து நமக்கு பைல தான் இப்போதைக்கு வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ கோல்டெல்லாம் எஸ்டர்டே வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அழகா நமக்கு 1,42,559 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 700 பாயிண்ட் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஐயெல்லாம் பிரேக் அவுட் பண்ணா இந்த 1,45,501 எப்படியும் நமக்கு வந்து அந்த ஐயா பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பனிங் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் டார்கெட் அப்படின்னா 1,45,504 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட். அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரும் நமக்கு வந்து பையிங் தான். ஏன்னா சில்வர் வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் பையிங்ல தான் போயிட்டு இருக்கு ஃபாரெக்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,19,340. ஸோ இந்த ஐ பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 2,28,087 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து காப்பர் பார்க்கலாங்க. இப்போ காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 1,270. இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கோல்டு, சில்வரு, காப்பர், ஜிங்க்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளை பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் நியூஸ்னால. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வரோட வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சண்டே வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்னு. ஸோ அது வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.